நெட்வொர்க்கிங் கேபிளில் RJ45 ஜாக் எப்படி ஈஸியாக கிரிம் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். RJ45 ஜாக்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் RJ45 ஜாக், இன்னொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் த்ரூ RJ45 ஜாக்கு. நீங்கள் ஈஸியாக கிரிம்பிங் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிக்கிங்க, பாஸ் த்ரூ RJ45 ஜாக். அதே மாதிரி கிரிம்பிங் டூல் வாங்கும்போதும் பாஸ் த்ரூ RJ45 ஜாக்குக்கான கிரிம்பிங் டூலாக நீங்கள் வாங்கணும். நார்மல் கிரிம்பிங் டூல் வாங்கிட்டீங்க அப்படின்னா கேபிள் கட் ஆகாது. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேபிள் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கலர் கோடிங் செலக்ட் பண்ணி வச்சிடணும். இந்த கிரிம்பிங் டூல்ல நம்ம ஜாக் கனெக்ட் பண்றதுக்கான கலர் கோடிங் அவங்களே இதுல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல A டைப் B டைப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வேணாலும் இதை பார்த்து ஈஸியா கிரிம்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேபிள் ஸ்லீப் பண்ணிட்டு கலர் கோடிங்லாம் ப்ராப்பரா வச்சுட்டோம். இப்போதான் வந்து நம்ம நார்மல் RJ45 ஜாக்குக்கும் பாஸ் த்ரூ RJ45 ஜாக்குக்கும் உள்ள டிஃபர் பார்க்க போறோம். இது வந்து நார்மல் RJ45 ஜாக். இப்போ இதை நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல கேபிள் வெளியே வராது, உங்களுக்கு இதுல எண்ட்ல டச் ஆகி நின்னுக்கும். ஸோ இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் வரும். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டெக்னீஷியனால தான் கரெக்டான அளவுல கட் பண்ணி இந்த கேபிள் வெளியே தெரியாத மாதிரி பண்ண முடியும். அதாவது இந்த ஒயிட் கலர் கேபிளோட கொஞ்ச நாச்சு நம்ம இதுக்கு உள்ள போயிருக்கணும். ஸ்லீவ் பண்ணி அரேஞ்ச் பண்ண கேபிள ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்ல கட் பண்ணா மட்டும்தான் இந்த ஜாக் ப்ராப்பரா பண்ண முடியும். இதே நீங்க இந்த மாதிரி பாஸ் த்ரூ RJ45 ஜாக் வாங்குறீங்க அப்படின்னா இது நீங்க கரெக்டான அலைன் பண்ணி தள்ளினீங்கன்னா எவ்வளவு தூரம் நம்ம உள்ள கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கேபிள் உள்ள போயிடும். அதே மாதிரி மேக்சிமம் எவ்வளவு தூரம் இந்த கேபிள உள்ள கொண்டு போக முடியுமோ ஒயிட் கலர் கேபிள அவ்வளவு தூரம் கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு நீங்க இந்த மாதிரி கிரிம்பிங் டூலை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இதுல வெளியே பாத்தீங்கன்னா பிளேட் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் அந்த கேபிளை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போயிட்டோம். அதே மாதிரி கனெக்டர்லையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியான கேபிள் கிரிமிங் மெத்தட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாஸ் த்ரூ RJ45 ஜாக் வாங்கிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பிளேடு வச்சிருக்கக்கூடிய பாஸ் த்ரூ RJ45 கிரிம்பிங் டூல் கேட்டு வாங்கிக்கிங்க. உங்களுக்கு வந்து RJ45 ஜாக் வந்து ஈஸியாக கிரிமிங் பண்ணலாம்.